கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, என் அருமை நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த திருச்சிற்றம்பலம் என்ன கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்களே, நண்பர்களே, கல்லூரி மாணவ மணிகளே, தாய்மார்களே, என் அருமை ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை பல ஆண்டு காலமாக நடத்தி வருகிற இந்த திருச்சிற்றம்பலம் கிராமத்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தாங்கள் பாத மலர்களுக்கு தொட்டு வணங்கி என் பணியினை துவக்குகிறேன். ஆண்டவா, இறைவா, அம்மையப்பா, அனாத ரட்சகா, என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயப்பா, என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய். இது எல்லாம் யாரால், யாரின் சூழ்ச்சியால்? அந்த விஸ்வாமித்திர மகரிஷி சூழ்ச்சியால் அப்பா. என்னை எங்கெல்லாம் எப்படி பாடாய் படுத்த போகிறாய் தெரியவில்லையே இறைவா. முனிவருக்கு துயதோ முனிவருக்கு துயதோ முனிவருக்கு துயதோ முனிவருக்கு துயதோர் முனிவருக்கு துயதோர் முனிவருக்கு அரசு தந்தேரையோ கைபொருள் தலையிழந்தேன் காரிகை மகனை விற்றே கருமையானே இந்த வையகு நகைக்கும் என்று இந்த வையகோ நகைக்கும் என்று காசி மயானம் கேட்க நான் காதிமயா
தெய்வ தெய்வ தெய்வமே தெய்வமே திருச்சிற்றம்பலம் கலியமூர்த்தியை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளித்து அளித்திருக்கிறார்கள். அன்னாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தினையும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் தெரிவித்து என் பணியினை துவக்குகிறேன். இங்கு ராஜபற்றாக நடிக்கும் கீழையூரைச் சேர்ந்த ராஜா அவர்களுக்கு ஊர் முக்கியஸ்தர் சார்பாக மலர் மாடை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு வாய்ப்பளித்த கிராமவாசிகளுக்கும் என்னுடைய ஆரோக்கிய மைத்துனர் அன்புக்குரிய மாமா நந்தகோபால் அவர்களுக்கும் என்னுடைய கலைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து என் பணியினை வரித்தாக்கிக் கொள்கிறேன். வைத்திருக்கிறாய் இறைவா. அந்த நாள் 56 தேசத்துக்கும் ஏக சக்கரவர்த்தியாக அருகிலே வீட்டிருந்த எனக்கு ஆண்டிகளும் கேவலமாக அடலை வாயு விடலை போல தத்தளிக்க வைத்து விட்டாய் இறைவா. கரும்பினால் கால் நட்டு அரும்பினால் வந்தனட்டு பச்சை மரகதமும் பவளமணி மாலைகள் முத்துமணி தொங்கல்ல சார்ந்து சந்தனம் செவ்வாது உலகு கந்தம் கடவும் கச்சுடவாய் பிரித்திட
வேதம் உணர்ந்த வேதியர்கள் வேத கோஷத்தை ஜொலிக்க கங்கை யமுனை கோதாவரி நர்மதை தமதி விவானதி விந்தரதி விருட்டை 34 சூரியங்களும் சம்மந்தி தாவரதி சமானதி போன்ற பொன்னி நதிகளும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு என் மகனுக்கு நீராட்டி சுற்றி வீசும் சுகுந்தம் தடவி வீர கட்டாமணி விரல் மோதிர முத்துச்சரம் பொத்துச்சரம் வாள் ஏந்திய காவலர்கள் அழகாய் அணிவகுக்க கொங்கு மேல தாரை தப்ப உள்ளிட்ட வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 கொடுத்தேன் அதற்காக வாய்ந்தனை ஆண்டவனே இறைவா பரம்பரே நேரத்தில் என் மந்திரியார் ஓடோடி வந்து மன்னா 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 என்று குரல் ஓங்க மந்திரியாரே என்ன அழைத்த காரணம் என்ன என்று கேட்க காண்டிவக ராஜ விஸ்வாமித்திர மகரிஷி தன்னுடைய அரசவையில் வந்திருக்கிறார் என்று தெரிவித்த உடனே அன்னாருக்கு தக்க உபசாரங்கள் செய்து அன்னாரை இப்பொழுது அங்கே அமர வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்து விட்டு இந்த கோவிலான் வெள்ளி பணம் கேட்டவர்க்கே வெள்ளி பணம் கேட்டவர்க்கே அள்ளி கொடுத்த கையா சொல்லாமல் வாரி வாரி வழங்கிவிட்டு மகாமுனிவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஓடோடி சென்று அன்னாரை வரவேற்றி எப்படி தெரியுமா தவமுனி நாதா போற்றே தாமரை பாதா போற்றே அரிச்சந்திரா நான் ஒரு நாராயண யாகம் வைக்க போகிறேன் அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும் என்றார் எவ்வளவு என்று வட்ட பாறை இது வட்டத்து மலகரி நிறுத்தி
அதன் மேல் ஆங்காலம் உள்ள புருஷரோட ஏற்றி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல்வைத்து சோட்டி கத்தினான். உயிரப்பை விழுந்து எழும்புகிறதோ அவ்வளவு பசுமன் என்று தெரிவிக்க அப்படியாக நான் என்ன செய்தேன்? என் மந்திரிமார் அழைத்து முனிவருக்கு சேர வேண்டிய 42 கோடி திரவியத்தையும் கொடுத்தேன். நெய்வாசலை சேர்ந்த தனபால் அவர்கள் இங்கு ஹரிச்சந்திரனாக இருக்கும் கீழையூர் ராஜா அவர்களுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். முனிவருக்கு சேர வேண்டிய திரவியத்திற்கு மந்திரிமாரை மனையும் அழைத்து கொடுத்தேன். அவர் கேட்டாரா? கேட்கவில்லை. என்ன சொன்னா தெரியுமா? ஹரிச்சந்திரா, நான் காட்டு மார்க்கமாக போகின்ற சூழல் வருகிறது. ஆகவே திரவியம் உம்முடமே இருக்கட்டும் என்று சொல்ல அதற்கு யான், ஐயா, யான் ஒரு நாட்டு மகன். என் மக்களுக்கு பஞ்சம் பசி வந்தால் தாங்கள் திரவியம் என்று கூட பாராமல் என்னால் எடுக்க நேரிடும் ஐயா என்று வைத்தேன். கேட்டார் அவர்? கேட்கவில்லை. ஹரிச்சந்திரா, அப்படியானால் நான் ஒரு மார்க்கம் இருக்கிறேன் என்றார். என்னவென்று கேட்டேன். உன்னுடைய ராஜமுத்திரையும் மந்திரியுடைய சிகாமணி முத்திரையும் 2 உத்தராட்சத்தை 3 கலைச்சத்தில் போட்டு அப்படியாக செய்தி. நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற வேளையில் என் நாட்டு குடிமக்கள் எல்லாம் மன்னா 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 மன்னா. அப்பொழுது மக்களே கூக்குரல் விட்டு ஓடி வருகிறார்களே, என்னவென்று தெரியவில்லை என்று பதறி ஓடோடு சென்று நாட்டு மக்களை என்னவென்று விசாரித்தேன். நட்ட பயிர்களை காட்டு மிருகங்கள் அழித்து நாசமாக்கிறது என்றார்கள். ஆஹா, மக்களுக்கு ஒரு குற்றம் வந்தா மன்னனுக்கு இல்லையா? இந்த மன்னனுக்கு தான் ஒரு குற்றம் வந்தா மக்களுக்கு இல்லையா என்று எடுத்த நம்மை 32 சேனைகளும் கடைசியாக என்னுடைய பானம் ஒரு பன்றி மீது விஸ்வாமித்திரருக்கு அபயம், விஸ்வாமித்திரருக்கு அபயம், விஸ்வாமித்திரருக்கு அபயம். அப்போது கைப்பற்ற அமர்ந்திருக்கின்ற பொழுது நாகலோக நாக கண்ணியாம், தெய்வலோக தெய்வ கண்ணியாம் 2 மாதர்கள் வந்தார்கள். என்னவென்று கேட்டேன். தாங்களுடைய சபா மண்டபத்தில் ஆட வந்தோம் என்றார்கள். ஆஹா, கவலையை தீர்ப்பது நடர்களை அல்லவா? ஆகட்டும் என்று ஆடினார்கள், பாடினார்கள். எப்படி தெரியுமா? மலரோ நிலவோ மலை மகளே, மலை
தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய முத்தொரு மாலை வேண்டும் என்று கேட்டார்கள். அம்மா, நான் எடுக்கவோ கொடுக்கவோ முடியாது என்று உரைத்த மாத்திரத்தில் நீங்கள் பிடித்து வரக்கூடிய பூச்சக்கர குடை வேண்டும் என்று கேட்டார்கள். அம்மா, எனக்கு முன்னால் வர வேண்டியவர்களுக்கு உரிய குடை, எனக்கு பின்னால் வந்தவர்களுக்கு உரிய குடை. ஆகவே என்னால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது கேள் என்று உரைத்த மாத்திரத்தில் தாங்கள் மனைவி சந்திரமதி போல் திருமணம் செய்து கொள்ள கேட்டார்கள். அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து தேவர்கள் மூவர்கள் முன்னிலை விஸ்வகர்ம கைப்படாத தாலி கட்டிடங்கள் என்னிடத்தில் காத்திருக்கு. கும்பை அடித்து குழம்பி ஒரு நீச்ச மாதிரி என்று என மந்திரியாட்டு அடித்து துரத்தினேன். அப்பொழுது நான் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கின்ற பொழுது கிடுகிடு கிடுகிடு என்று சத்தம் ஓடோடி சென்று என்னவென்று பார்த்தேன். மகாமுனிவர் ஓடோடி வந்து என்னுடைய மகனத்தை உதைத்தார். இறைவா, முத்து மாணிக்கம் பவளம் வைரம் வைடூரியம் போன்ற கற்களால் வேயப்பட்ட மகுடம் எப்படி உதைத்து விட்டார் என்றவர் என்று அவரை ஆசுவாசப்படுத்தினேன். எப்படி தெரியுமா? யாதொரு குற்றந்தனை யாதொரு குற்றந்தனை அடிய நான் செய்ததில்லை. தீதர சாபத்தினால் என் சிறந்தனை உதைத்ததாலே ஐயா 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 யாதொரு குற்றந்தனை ஐயா 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 யா பாதமும் பாதமும் நொந்திடுமோ ஐயா மாதவாய்ந்த வேளை மாதவாய்ந்த வேளை மனம் பொறுத்து அருள் செய்வீரே. மனம் பொறுத்து மனம் பொறுத்து அருள் செய்வீரே ஐயா. ஐயா நந்தாதா பாதமதா ஆசுவாசப்படுத்தினேன். அதற்கு அடங்காத முனிவர், அரிச்சந்திரா, நீ ஒரு குற்றமும் செய்யவில்லையா என்று கேட்க, ஐயா சுவாமி, யான் ஒரு குற்றம் உரைக்கவில்லை ஐயா என்று உரைத்தேன். 2 மாதங்கள் வந்தால் 7 அவர்களை அடித்தாய். ஐயா சுவாமி, தாங்கள் அனுப்பிய மாதர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். ஐயா வேண்டாம் என்று உரைத்தேன். மடிபிடித்து வாதாடினார்கள். கோபம் பிறந்து என் மந்திரிமார் அழைத்து சாட்டையாலும் அப்பொழுது அண்ணவர் என்ன தெரிவித்தா தெரியுமா? பிடியா சாபத்தை என்றார். ஐயா
குடும்பத்தில் பொருள் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் அனைத்தும் இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் சாபம் மட்டும் இருக்கக்கூடாது ஐயா. அந்த தலைமுறை 21 தலைமுறைக்கு வாழாது என்று சொல்லுவார்களே ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா என்று உரைத்தேன். வேண்டாம் என்றால் அந்த 2 மாதங்களையும் திருமணம் செய்து கொள்ளடா என்று கேட்க, அதற்கு இந்த சண்டாள பாவி என்ன தெரிவித்தேன் தெரிய வருமா? கண்ணை வேண்டினோம் இதுவே காக்கின்ற இந்த மண்ணை பொன்னையே கண்ணை வேண்டினாலும் தருகிறேன். என் நாடு கொண்டிருக்கிற 56 தேசத்தை வேண்டுமானாலும் தருகிறேன். பொன் பொருள் வேண்டுமானாலும் தருகிறேன். ஐயா, இப்படிப்பட்ட மாதர்களை ஒருவரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் ஐயா. இறைவா, இப்படிப்பட்ட மாதர்களை ஒருவரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஐயா என்று உரைத்த மரத்தரத்தில் 56 தேசத்தையும் கொடுப்பாய் கொடுப்பாய் என்று சொல்லுகிறாய். கொடுப்பாய்க்கலாம் என்றால் அண்டவருக்கு சேர வேண்டிய 56 தேசத்தையும் அதில் உள்ள பிரம்மாலயம், சத்திரம், சாவடி, மருந்தகம், தண்ணீர் பந்தல், பள்ளிக்கூடம் நீங்களாக மற்றவையெல்லாம் தாங்களுக்கு தாரையோ 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 என்று தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர் கொடுத்த காவியை உடுத்திக் கொண்டேன், ஆசையை மறவியும் அடைத்துக் கொண்டேன். வாழ்ந்தவர்கள் கெட்டுவிட்டால் வர வீட்டிற்கு பிச்சை கிடைக்காது என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட காசி மாநகரம் இருக்கிறது. அங்கே சென்று பிழைத்துக் கொள்வோம் என்று ஓரடி எடுத்து வைத்தேன். அடே மடையா, வடக்கு வெளியை சேர்ந்த மதன்ராஜ் அண்ணன் அவர்கள் இங்கு ராஜபத்ராக நடிக்கும் கீழையூர் ராஜா அவர்களுக்கு 50 ரூபாய் என்பது பங்களித்துள்ளார்கள். மடையா நில்லடா என்றார். சுவாமி, என்னவென்று கேட்டேன். எனக்கு சேரக்கூடிய 42 கோடி திரவியம் இருக்கிறது, வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்றார். ஐயா சுவாமி, அதையும் சேர்த்துதான் ஐயா தாரை வார்த்து கொடுத்தேன். கொடுத்தா அல்லவா? நான் கொடுத்த 42 கோடி திரவத்தை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்றார். அந்தவர் கொடுத்த காவியை உடுத்திக் கொண்டு ராஜகிடு என்று சொல்லக்கூடிய 48 நாட்களுக்குள் தாங்களுக்கு சேர வேண்டிய திரவத்தை தந்து விடுகிறேன் என்று சொல்லி காசி மாநகரமும் கிளம்பினோம். அப்படி அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என் ஆசை மகன், என் பாச மகன், என் நேச மகன் ஐயா, தந்தையே தந்தையே, நடக்கவில்லை தந்தையே என்று உரைத்தானே. என்னால் என்ன செய்ய முடியும்? அயோத்தியாவிலே எல்லா மக்களுக்கும் ஆட்சி புரிந்த நான் நடைவிதமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னால் என்ன செய்ய முடியும் ஐயா? அப்படி என்று என் மகனை பஞ்சன வத்தைகளை என் மகனை பாலூட்டி சீராட்டி வளர்த்த நான் என்று நடைபெணமாக செல்லுகிறேன். பஞ்சனை வித்தை தாங்க உன் பாதமும் நோகும் என்று மகனே
வஞ்சரம் இனிய சுகமதையே தனடக்க நஞ்சை உடைய பாம்பால் நஞ்சை உடைய பாம்பால் தன்னை நாடிய துரத்த மகனே 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 அப்படியாக என் மனையாளை திரும்பி பார்த்தேன். என் மனையாள் முகம் வாடிய பூ போல் நடந்து வந்துகிறார். அம்மா என்ன வந்தம்மா, ஏன் இப்படி வருகிறாய் என்று கேட்டவுடனே மீண்டும் ஒரு பிறப்பெடுத்தாலும் தாங்களே எனக்கு கணவனாக வர வேண்டும் அம்மா என்று சொன்னாலே. ஆசை மனையாள், பாச மனையாள், எப்படி சொன்னாள் இறைவா. நாடு நகர் சீமை முதலர சுத்த நானிலத்து குடிகள் நலிந்து நான் பாடுபட்டு தேடியதோ பொருளும் போச்சு பட்டணம் விட்டெடுந்து இந்த பாவியானே நான் பாவியானே. இது யாரிட்ட சமமா, இது யாரிட்ட சமமோ, எத்தனையோட்டில் எழுதினாரோ எழுதினானே எழுதினானே தலையோட்டில் பிரம்மன் எழுதினானோ எழுதினானோ திருச்சிட்டாபலம் சிஆர்எஸ் நடத்துனர் டி இளையராஜா அவர்கள் இங்கு ராஜபரணம் நடத்தி கொண்டிருக்கும் குமாரமலர் அமைச்சர் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். என் பெயர் ரவிச்சந்திரன் அல்ல, என் பெயர் கீழையூர் ராஜா. அண்ணன் தான் எனக்கு அவர் ரவிச்சந்திரன், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அண்ணா சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ணாருக்கும் அண்ணார் குடும்பத்தாருக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி என் பணியை துவக்குகிறேன். நான் வருமா அந்த நாள் வருமா, அந்த நாள் வருமா வருமா நான் வருமா
சரையு நதிகரை ஓரமாக வருகின்ற பொழுது நட்சத்திரகர் கிட்டி கட்டினார், சுடு மண்ணில் புரட்டினார், அண்ணாந்தன் போட்டார், தலையில் கல் வைத்து அடித்தார். வழி பொறுக்காது என்று இந்த பாவினாண்டவா, இந்த கொடுமை எல்லாம் என் தலையில் விடுத்திருக்கிறது அப்பா. அப்படியாக காசி மாநகரம் அதோ இருக்கிறது என்று அங்கே காசிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வாமையிலே அயோத்தி அப்படி அதோ தெரிகிறது காசி என்று வாராயம்மா வாராயம்மா வாராமயம் என்று என் மனையால் அழைத்து அது தெரிகிறது. காசி பட்டினம் சென்று காசி பட்டினம் சென்று கதி உணர்ந்தீர காணலில்லை மாறா என் கண்ணே என் கண்ணே கண்ணே அங்கே சென்று கங்கையிலே நீராடிவிட்டு காசி விஸ்வநாதரை கைலகிரி வாசனை தரிசனம் செய்த வேண்டும் என்றார்கள். அங்கே காசியிலே 64 குண்டங்கள் இருக்கிறது. ஆகவே அதை 64 கட்டம் என்று சொல்வார்கள். துர்கா கட்டம், பிரம்மகட்டம், ருத்ரகட்டம் அப்படி என்று 64 குண்டங்களிலே தலைமுழுகி விட்டு காசி விஸ்வநாதரையும் கைலகிரி வாசனையும் தரிசனம் செய்த வேண்டும் என்பதற்காக அது இருக்கின்றாரே காசிநாதர், காசிநாதா காசிநாதா என்று சென்றேன். வாமையிலே அயோத்தி நகரம் விட்டு வனமெழுந்த சோலையில் ஆனை தாண்டேன். காசியில் வாழும் கருணையின் கடலே
அப்படியா? காசி விஸ்வநாதரின் கைலகிரி வாசலை தரிசனம் செய்துவிட்டு முனிவருக்கு சேர வேண்டிய தெய்வத்திற்கு என்ன வழி என்று யோசிக்கும் நேரத்தில் என் ஆசை மனையான், என் பாச மனையான், என் தேச மனையான் என் அருகில் வந்து நானா நானா நான் இருக்கும்போதே நீங்கள் கவலைப்பட வேண்டும். இந்த பாவியை எங்காவது விட்டு முனிவருக்கு சேர வேண்டிய தெய்வத்தை தந்து அம்மா என்னவளே இனியவளே இன்றதத்தின் சொந்தக்காரி அம்மா, உன்னை விட்டு நான் கடந்திருக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் காய்கறி விற்பார்கள், மண்பனை விற்பார்கள், மண்பொருள் விற்பார்கள். ஆனால் இந்த படையாளை விற்க வேண்டும் அம்மா. எப்படி தெரியுமா? ஆண்டவா, இறைவா, பரம்பரை கொண்ட மனைவியை விற்க மனது துணிந்த யாரும் வாங்கவில்லை. காலகண்டி ஐயா என்பவர் என் மனையாளை வாங்கினார். என்ன வேலை செய்வாள் என்று கேட்டார். ஐயா, தாங்கள் காலிட்ட வேலைகளில் மனையால் கையால் செய்யக்கூடியவள் ஐயா என்று உரைத்தேன். அப்படியா? எப்படி தெரியுமா? வேண்டிய வேலை செய்வார். காலகண்ட ஐயார் என்பதனை அடிமை செய்துவிட்டு வேறு வழி இல்லாமல் என் மனையாள் போகின்றாளே. இறைவா, கூடிய வாழ்ந்திருந்தோம் என் கண்ணே, மாணிக்கமே மரகு முத்தே மணியே மாணிக்கமே மரகதமே என் கண்ணே
தீராது தீராது தீராது. போராயுடி மகிழே நீ போராணி 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 அப்படி சென்றாளின் மனைவி முனிவருக்கு சேர வேண்டிய திரவத்தை தந்து விட்டேன் என்ற யோசனையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நட்சத்திரர் வந்து ஹரிச்சந்திரா, முனிவருக்கு சேர வேண்டிய திரவத்தை கொடுத்து விட்டாய், எனக்கு சேர வேண்டிய 10,000 பொன் எங்கே என்று கேட்க, ஐயா என்னிடம் ஒன்றுமில்லை ஐயா என்று உரைத்தேன். என்ன கூறுகிறாய்? ஒன்றுமில்லையா? கையிலே வெண்ணெய் வைத்துக் கொண்டு கடை வெண்ணெய் களைகிறாய், ஒரு சரீரம் இருக்கிறது விற்று கொடு என்று கேட்க, ஆண்டவா, இறைவா, பரம்பொருளே, பரமேஸ்வரா, மனையாளை விற்று விட்டேன். இந்த பாவி என்னையும் விற்க வேண்டிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறாய். கால முழுக்கும் சிவனே 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 என்று அனுதினமும் தொழுதற்கு நீ கொடுத்த பரிசு இதுதான் அப்பா. இருந்தாலும் முனைவருக்கு சேர வேண்டிய திரவத்தை கொடுத்து விட்டோம். நட்சத்திரத்தில் சேர வேண்டிய 10,000 பொன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை விலை கூறினேன். எப்படி தெரியுமா? திருச்சங்கமைந்தாரா ஜனித்துமே ராஜமுடி இழந்ததை நினைந்தழுவேனோ சிவமே சிவமே சிவ தந்தையார் கௌசிகன் தானவென பொன் கேட்டு என் சிந்தையை நினைந்தழுதேனோ வழியில் எந்த பொன் கொடுக்க நாட்டை கொடுத்தேன் நினைந்தழுவேனோ. உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை
சொன்னார். எப்படி தெரியுமா? மாமிச காவடி சுமக்க சுமந்து வருகின்ற பொழுது அறுக்க தெரியாமல் கத்தி கரங்களிலே பட்டதுனா ஆண்டவா கண்ட பேர் நகைக்க எண்ணி காவடி தோழி வைத்தேன் பெண்டையும் ஆணி வந்தேன் தாழ்ந்தவர் கடிமையானே எண்ணிய எண்ணமெல்லாம் இப்படி போனதே என் மண்டையில் எழுதினானோ என் மண்டையில் எழுதினானோ என் மண்டையில் எழுதினானோ மாயானம் காக்க மாயானம் காக்க அவிகடல் மை மறந்து Everybody
போகின்றேன் மகானே காவல் புரிகிறது பாதிதான் போகின்றேன் போகின்றேன் நான் போகின்றேன் மயானே காவல் புரிந்திடவே பாதி நான் போகின்றேன் ஹரியோதரி நாராயணா அஜினாண்ட வாசிதேவா அரிசி வேணும் பருப்பு வேணும் அரிசி குதிரை நீனா வேணும் ஆக்க வேணும் ஐயோ அரிக்க வேணும் நான் யாரும் தெரியுமோ ரொம்ப கோப்பாரு காலெல்லாம் தெரிய போகுது 4000 காசுக்கு ஆண்டாம கஷ்டப்பட்டு யாரு ஒரு நாளைக்கு சேரா 4000 நீ நித்தனே ஒரு பிராமணம் ஒரு ராகம் தெரியாமா நீ ராகத்தை படிச்சடி சீர்காழி கோவிந்த இசைக்கலையில் 3 வருஷம் படிச்சிருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு புத்தமான பிற்காலத்தில் வருவேன் ஏன்னா இந்த முருகன் ஒன்று பெரிய ஆளா. உன்னோட சேராம தான் வந்துருவான் முருகன் நம்ம குலதெய்வம் தான் அதனால ஆ, நீ ராகம் தெரியும்ல சொல்லு நான் சொல்ற பாட்டு நீ அந்த ராகத்தை நீ சொல்லு